நீங்கள் வாட்ஸ்அப்பில் தமிழும் இங்கிலீஷும் கலந்து நல்லா மெசேஜ் பண்ணுவீங்க அண்ட் வாய்ஸ் மெசேஜஸ் பண்ணுவீங்க, தமிழில் நல்லா பேச தெரியும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பர் ஓப்பனிங் டிக்டோலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டிலேருந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியோடைய டீட்டெயில் டிட்டோ. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வெல்கம் கிட்ல என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ சேலரி, உங்களுடைய ரோல் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு ஜாப்ல ஜாயின் பண்ணோடனே ஒரு சூப்பரான வெல்கம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இந்த கிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 to 10 ஐட்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது லேப்டாப் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓன் லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஒர்க் எல்லாமே நீங்கள் உங்களோட லேப்டாப்ல பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோ ஒரு டிஷர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோட் அண்ட் பென் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அண்ட் சம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு 2 to 3 வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அண்ட் பைட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி மக் வித் க்ளோஸ்ட் கேப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க. ஸோ ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிட் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேலரி, ஸோ ஃப்ரெஷருக்கு தான் இப்போ வந்து ஹைரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 4.3 LPA-லேருந்து 4.9 LPA-க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அரௌண்ட் 40,000 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 37,000 வரையும் இருக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு PF அண்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து எந்த இயர்ல நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, நீங்க ஜாப்க்கு போகணும், வீட்ல இருந்து கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா தமிழ்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. காப்பீட்டு ஆலோசகர், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அட்வைசரி. இந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அல்லது கன்ஃபியூஷனாக இருக்கும், ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருக்கும் இந்த ரோலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. ஸோ இவங்க டிக்டோவில் வந்து ஒரு புது முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் தான் வந்து கொடுக்க போறீங்க. இப்போ நான் வந்து டிட்டோவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கஸ்டமராக எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கால் நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்களோ வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு நான் ஷெட்யூல் பண்ணுவேன். நீங்கள் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதுமானது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஓகே அப்போ நான் வந்து சேலரி வந்து எனக்கு இந்த மாசத்துக்கு 10 பேர் நான் வந்து இன்சூரன்ஸ் பிடிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து சேலரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியா வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க எப்படியாவது இந்த இன்சூரன்ஸை விற்கணும் அல்லது எல்லாரையும் வந்து சமாளிச்சு நீங்க வந்து சம்மதிக்க வச்சு நீங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 50 பேரோடைய கான்டாக்ட் கொடுத்து நீங்க இவங்களுக்குலாம் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. உங்ககிட்ட யாரெல்லாம் கால் வந்து கேட்கறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறீங்க. அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு சேலரி இருக்க போகுது. பண்ணாங்க அப்படின்னா அடிஷனலா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பத்தி டீடைல்ஸ் தான் நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு வந்து 40,000 சேலரி வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்னா, எனக்கு இன்சூரன்ஸ் பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது, நான் இப்போ எப்படி வந்து இதை கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமா அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து உள்ள போயிட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து உங்களுக்கு ஓகே நான் இப்போ கால் பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயும் 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஃபால்கான், செகண்ட் டீம் பிளிஸ். இந்த டீம் பிளிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் மூலமா வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்லேயே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். தமிழ்ல வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட நீங்க அனுப்பலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், நீங்க பேசணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணா மட்டுமே நீங்க கால் பண்ணி பேசுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துல 12 o'clockல இருந்து நைட் 12 o'clock நைட் 9 PM வரையும் வந்து உங்களுக்கான ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் ஃபர்ஸ்ட் டீப் கன்வர்சேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை கால் பண்ணி ஒரு ஓவர்வியூ கொடுப்பீங்க. அப்புறம் நீங்க வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கம்ப்ளீட்லி கால்ல நீங்க வந்து அந்த பர்டிகுலர் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 10 AM இருந்து 8 PM வரையும் உங்களுக்கு நடுவில் எல்லாத்துக்குமே வந்து டின்னர் பிரேக், லஞ்ச் பிரேக் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜாப்ல எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். செலக்ட் ஆயிடுச்சுன்னா HR கால் இருக்கும். அதுல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் ரவுண்ட் இருக்கும். இது ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலா நீங்க மேனேஜரோட ஒரு ரவுண்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். தென் நீங்க ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்குள்ள போவீங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்.
ஓகே. இப்ப நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேலு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க அப்ளை பட்டன் கிளிக் ஆன உடனே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. குடுத்துட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் அனுப்புவாங்க ஓடிபி. அண்ட் அத நீங்க குடுத்து வெரிஃபை பண்ணணும். அத வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே ரெஸ்யூம் அப்லோட் பண்றதுக்காக இந்த பேஜ் வரும். இங்க வந்து நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் வந்து எடுத்திருக்கோம். இந்த ரெஸ்யூம்ல வந்து இந்த ரோல்க்கு என்னெல்லாம் தேவையானதோ அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துடுறேன். நீங்க எடுத்துட்டு உங்களுடைய நேம் அண்ட் உங்களோட டீடைல்ஸ் மட்டும் நீங்க மாத்தி நீங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்க இந்த ரெஸ்யூம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதோட ப்ராசஸ் முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இருக்கு. ஒரு சின்ன வீடியோ ரெஸ்யூம் வந்து நீங்க ரெடி பண்ணணும். அதாவது நீங்க கேமரால உங்கள நீங்க ஷூட் பண்ணணும். இது வந்து ஒரு 1 மினிட்க்கு உங்கள பத்தி அதாவது நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அத பத்தின டீடைல்ஸ் சொல்லிட்டு இந்த ஜாப்க்கு ஏன் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கறத தமிழ்லயே நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அதையும் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ல நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃபுல்லாவே வந்து பேசுறதுக்கான ஒரு ஒர்க் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த அளவு தெளிவா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இதுவும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா இதையும் பண்ணிடுங்க. அப்புறமேலு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செலக்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க.